சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போதுமா, போதும், இதோட நிறுத்திக்க. அத்தை, தயவு செஞ்சு என் அக்காவை எதுவும் சொல்லிடாதீங்க. அவ ஏதோ குழப்பத்துல இருக்கா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அத்தை. அதுக்காக அவ இஷ்டத்துக்கு என் புள்ளைய கொலைகாரன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுக்கிட்டு நான் அப்படியே அமைதியா நிக்கணுமா? அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அத்தை. என் அக்கா மனசு அளவுல ரொம்ப நொந்து போயிருக்கா. அதனாலதான் என்ன பேசுறோன்னே யோசிக்காம வார்த்தைய விட்டுட்டா. எனக்காக கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, நான் பேசிக்கிறேன் அத்தை. அக்கா, எதுவா இருந்தாலும் ரூம்க்கு போய் பேசிக்கலாம். நீ வாக்கா. கைய என்ன அவங்க கிட்ட எல்லாம் எனக்காக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினா நான் அதெல்லாம் நம்பிடுவேன் நினைச்சியா? நீ என் கழுத்து அறுத்திருந்தா கூட எனக்கு வலிச்சிருக்காது. ஆனா என் தாலி அறுக்க பாத்துட்டல நீ. என் புருஷன் உனக்கு என்னடி பாவம் பண்ணாரு? நீ நல்லா இருக்கணும்னு நினைச்ச மனுஷன்டி அவரு. அவரை இருக்கவே கூடாதுன்னு அவர் உயிர் எடுக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவ்ளோ கேவலமான ஒரு வேலையை பாப்ப நான் நினைச்சு கூட பாக்கல. அக்கா, என்ன அப்படி கூப்பிடாத. என் புருஷனை கொல்ல பார்த்த நீ எனக்கு தங்கச்சியே இல்ல, நான் உனக்கு அக்காவும் இல்ல. என் வாழ்க்கையே நீதான உனக்காக நான் வாழ்ந்தல்ல, அதுக்கு நன்றி கடனா என் வாழ்க்கையே அழிக்க நினைக்கிறல்ல. இந்த பாவம் உன்னை சும்மா விடாதடி. சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா இல்லையேன்னு நான் கஷ்டப்பட்டு உனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியக்கூடாதுன்னு உன்னை பார்த்து பார்த்து வளர்த்ததுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான். பார்வதி, சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்களேன் ப்ளீஸ். சந்தோஷ் ஜெயில கஷ்டப்படுறாரு, அவரை பிரிஞ்சு என் அக்கா கஷ்டப்படுறாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவ வேதனைப்படுறது எனக்கு தான் தெரியும். அதை புரிஞ்சுக்காம நீங்க இப்படி வார்த்தை விடாதீங்க, அவளால தாங்க முடியாது. அக்கா, தயவு செஞ்சு என்ன நம்புக்கா. எதை வச்சு யார் சொல்லி நீ இப்படி எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலக்கா. ப்ளீஸ்க்கா, என்ன நம்பு. நான் எப்படிக்கா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைப்பேன்? சின்ன வயசுல இருந்து நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்க்கா. அப்படி இருக்கும்போது சந்தோஷ் மாமாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் உன்னை கஷ்டப்படுத்துவேனாக்கா? நீயும் மாமாவும் சந்தோஷமா வாழணும்னு தானே நானும் ஆசைப்படுறேன். அது உனக்கு தெரியாதாக்கா? அக்கா, அந்த கடவுளே வந்து சொன்னாலும் என் தங்கச்சிய பத்தி நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு கர்வத்தோட சொல்லுவியேக்கா. அந்த நம்பிக்கைக்கு இப்போ என்ன ஆச்சுக்கா? என்ன பத்தி நீ எப்படிக்கா அப்படி நினைச்ச? அப்போ என் மேல உனக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானாக்கா? உன் தங்கச்சிய பத்தி நீ புரிஞ்சு வச்சிருக்கிறது அவ்வளவுதானா? நீ பேசினதெல்லாம் கனவா இருந்துட கூடாதான்னு என் மனசு தவிக்குதுக்கா. என் அக்காவா என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறான்னு நினைக்கிறப்போ அப்படியே செத்து போயிடலான்னு தோணுதுக்கா. இப்ப என்னக்கா, நான் தான் சந்தோஷ் மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம்னு நீ நினைக்கிறல்ல? அப்படியே நினைச்சுக்கோக்கா, பரவாயில்ல. நீ என்ன நம்ப வேண்டாம்க்கா. ஆனா என்னோட பாசம் எல்லாம் பொய் இல்லக்கா.